ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मूकां करोति वाचालां पाङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो पङ्कजनाभाय नमो पङ्कजमालिने नमो पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रे। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। नामचिन्तामणि कृष्ण चैतन्य रसविग्रह पूर्णशुद्धो नित्यमुक्तो पूर्णशुद्धो नित्यमुक्तो अभिन्नत्वं नाम नामिने। யூபிஎஸ் இல்லை வருதா இதில் வராது? ஓகே. இந்த நேரத்தில் எப்பவும் போக இப்போ எப்படி போயிருக்காது? ఈ టైంలో எப்படி போயலை? இன்னைக்கு தான் போயிருக்கேன். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ரைட். எல்லா பக்தர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நம்ம பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவர் ஆஃப் அசோசியேஷன். பகவான் தூயமான பக்தர்களோட சாங்கித்யம், அதோட பிரபாவம் நம்ம மேலே எப்படி தாக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சர்ச்சை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அசோசியேஷன், ரொம்ப விசேஷமான ஒரு கருத்து. ஃபஸ்ட்டு இந்த ஒரு கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் இதான் முதலாவது படி, பக்திக்கு முதலாவது படி இதுதான். பக்தர்களோட சாங்கித்யம் எவ்வளோ வலிமையானதுன்றது இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ராஜ்யத்தில் ஒரு அரசர், அந்த அரசர் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு குரங்குகிட்ட நட்பு வளர்த்துக்கிறாரு. ஸோ நட்பு வளர்த்த என்ன ஆச்சு, அடிக்கடி அந்த குரங்கு வந்துகிட்டே இருக்கும். ஜன்னல் மூலமாக அரசருக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் அரசர் அரசாங்கத்தில் ரொம்ப நிறைய கருத்துக்கள் சர்ச்சை பண்ணதுனால கொஞ்சம் ஆயாசமாக இருக்கிறதுனால குரங்குக்கு சொன்னார், நீ இங்கே
நான் விஸ்ராமம் எடுத்துக்க போகிறேன், விஸ்ராந்தி எடுத்துக்க போகிறேன். இங்கே நின்றுட்டு நீ யாரையும் உள்ளே விடக்கூடாது, எப்பேற்பட்ட ஆளையும் நீ உள்ளே விடக்கூடாது. அதான் நீ இப்போ எனக்கு பண்ணுற தொண்டுன்னு சொல்லி அவர் அங்கே நியமிச்சுட்டு குரங்க வந்து அங்கே நிற்க வச்சுட்டு உள்ளே இவர் படுத்துடுறாரு. நான் படுக்க போகிறேன். கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்குதா மாதாஜி? நீங்கள் மேலே உட்காருங்க. இல்லை நீங்கள் பாய் மேலே உட்காருங்க. இல்லை நீங்கள் பாய் மேலே தான் உட்காரணும். ஆக்சுவலாக கீழே உட்காரக்கூடாது. அப்படியா? சரி சரி, ஓகே 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 ஓகே. ஸோ அதனால் இவர் படுக்க போயிட்டார், விஷ்ராந்தி எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த டைமில் குரங்கு பாதுகாத்துட்டே இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக என்ன ஆச்சுன்னா, யாருமே வரல. ஆனால் ஒரு சின்ன கொசு வந்து உள்ளே நுழைஞ்சிட்டே இருக்குது. ராஜாவோட உத்தரவு என்னென்னா, யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு. ஸோ யாரையும் உள்ளே உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு. இவர் என்ன பண்ணார், இந்த குரங்கு பார்த்துக்கிட்டே அந்த கொசுவை எப்படியாவது பிடிச்சி வெளியே போட்டணும்னு சொல்லி பார்த்தாரு. ஸோ ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. அவரோட முயற்சி வந்து ஒன்றுமே சாதகமாக இல்லை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய அருவாள் ஒன்று இருந்தது. அந்த அருவாள் எடுத்துக்கிட்டாரு. குரங்கு இல்லையா, கைக்கு எது கிடச்சா அது எடுத்துக்கும். அருவாளை எடுத்துக்கிட்டு அந்த கொசு பின்னாடியே போயிட்டு இருந்தார். கொசு பின்னாடியே போக 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 இவர் ராஜாவோட உத்தரவு வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாது, அப்படி உள்ளே விட்டு அவங்கள வந்து வெளியே துரத்துறதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது பிரகாரமாக என்ன பண்ணார் இவர், அது துரத்துட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த கொசு என்னாச்சு, ராஜா மூக்கு மேலே போய் உட்காந்துருச்சு. அப்போ நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. கொசு என்ன பண்ணது, உடனே அந்த அருவாள் எடுத்து ராஜா மூக்கு மேலே ஒன்று போட்டார். அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சாங்கித்யம் பண்ணும்போது, ஒருத்தர்கிட்ட சாவாசம் பண்ணும்போது, யார்கிட்ட நம்ம சாவாசம் பண்ணுறதுன்றது தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான், இல்லைன்னா ராஜா வந்து இந்த குரங்கிட்ட சாங்கித்யம் எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். இந்த குரங்குகிட்ட சாங்கித்யம் எடுத்ததுனால என்னாச்சுன்னா மூக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் சாங்கித்யன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் நம்ம எல்லாமே தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு துணி கடைக்கு போனால் ஒரு நல்ல துணி பார்க்கணும், ஒரு நல்ல கம்பெனி பிராண்டடு, ரொம்ப நாள் வரணும், துணி சீக்காகக்கூடாது, எல்லாமே நம்ம பார்க்குறோம். எல்லா ஆங்கிள்ஸ்லையும் நம்ம எல்லா குழந்தையும் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைய சேர்த்துனா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கூல் ரெக்கக்னிஷன் ஆகிருக்கா, டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைடா, எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பிரின்சிபல் வந்து குழந்தைங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கா, எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஒரு மொபைல் வாங்கணும்னா அந்த மொபைலோட கம்பெனி என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம சாங்கித்யம் பண்ணும்போது, சாவாசம் பண்ணும்போது நம்ம பார்க்குறதே இல்லை, அதை வந்து நம்ம கேர் எடுத்துக்கிறதே இல்லை. அதனால தான் நிறைய ஆதுனிக இந்த நவீன காலத்தில் வந்து எல்லாரோட வாழ்க்கை வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். கர்ணர் கூட பாருங்கள், மகாபாரதத்தில் ரொம்ப உயர்ந்தமான ஒரு நபர் கர்ணர். அவர் தாசி புத்திராக இருந்தால் கூட, சூத்திரா பையனாக இருந்தால் கூட, யுதிஷ்டர் மகாராஜோட பெரியவர் அவர், தர்மரோட பெரியவர் அவர் இந்த கர்ணா. அவர் என்னத்துக்கு பிரபலமானவர்னா தான வீர. அவர் எல்லாத்துக்கும் எதுவுமே தானம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தார். ஒரு நாள் ஒரு பிராமணர் துரியோதனர் வீட்டுக்கு வந்தார். அரண்மனைக்கு வந்துட்டு, ரொம்ப மழை அன்னைக்கு, எனக்கு கொஞ்சம் விறகு வேணும்னு சொல்லி கேட்டார் துரியோதனரை. துரியோதனர் என்ன சொன்னார், எங்கள் அரண்மனையில் இருக்கிற விறகு கூட ரொம்ப ஈரமாக இருக்குது, என்கிட்ட விறகு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்போது பிராமணர் சொல்கிறாரு, கர்ணர் மாதிரி ஒரு தான வீரர் யாரும் இல்லைன்னு சொல்லி துரியோதனர் கிட்ட சொல்லிட்டார். உடனே துரியோதனருக்கு புறாம வந்துச்சு. ஏன்னா கர்ணர் அவ்வளோ பெரிய தான வீரர், அவர் என்ன பண்ணார் அவருன்னு சொல்லி. நீங்கள் உங்ககிட்ட கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய பில்டிங்குக்கு போய் அதெல்லாம் இடித்து அந்த இருக்கிற செட்டா சரம் எல்லாமே என்னென்ன மரம் எல்லாம் இருக்கோ அந்த மரத்தை கொண்டு வந்து அதெல்லாம் விரித்து துண்டு துண்டாக பண்ணி எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அது எவ்வளோ கொடுத்தாங்க, ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லாக எனக்கு ரொம்பவே அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் உங்களுக்கும் துரியோதனர் அந்த கர்ணருக்கு இருக்கிற வித்தியாசம்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு, அப்போ எங்கள் கர்ணர் அவ்வளோ பெரிய உயர்ந்தமான ஒரு குணமுள்ளவர் இருந்தாலும் என்ன பண்ணார், கடைசியில் தேர்ந்தெடுக்கும் போது அதர்மத்தோட
பகுதிக்கிட்ட அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதனால தான் அவர் வந்து சக்ஸஸ் ஆகலை கடைசியில். ஏன்னா ஒரு பகுதி கிருஷ்ணர் கூப்பிடுறாரு. அவர் கிருஷ்ணர் எவ்வளோ சொன்னார், எப்படியோ நீ வந்து போர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பீஷ்மர் சொல்லிட்டார், உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன் தகுதி இல்லை? நீ சத்திரியரே இல்லை, அதான் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு. அப்போ இருக்கிறவருக்கும் இருக்கிறனால ஏன் சும்மா இருக்கிறா, எங்கள் கூட வந்து பாண்டவருக்கு நீ ஹெல்ப் பண்ணன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் ஒத்துக்கல, அதை வந்து ஏற்றுக்கல. அந்த பக்கம் துரியோதனர் கூப்பிடுறாரு, இந்த பக்கம் கிருஷ்ணர் கூப்பிடுறாரு. எங்கே போகிறதுன்னு அவருக்கு புரியல. அவரை அந்த தேர்ந்தெடுக்கும் போது என்ன செஞ்சார், அவரோட அறிவை வந்து என்ன பண்ணார், மாயாவுக்கு வந்து தானம் கொடுத்துட்டார். அப்போது அதர்மத்த சைடு இருக்கிற இடத்த போய் சேர்ந்துட்டார். ஸோ இப்படி கர்ணர் அவ்வளோ விருந்தமான நபராக இருந்தால் கூட அவங்க இருக்கிற இடம் வந்து அதர்மத்தோட சைடில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து சாங்கித்யன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பக்தரோட சாங்கித்யம், தூய்மையான பக்தரோட சாங்கித்யம் இம்பார்ட்டண்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்த்தா இப்போது நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப பயமாக இருக்குது. எப்படா குழந்தைங்களை வெளியே விடுறது, பசங்களை எப்படி வெளியே விடுறது, மாதாஜிஸை எப்படி வெளியே விடுறதுன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறவையாக தான் இருக்குது. இப்போது அவ்வளோ பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, வி ஆர் வாக்கிங் ஆன் தி நைஃப் எட்ஜ்ன்றா, கத்தியோட சொல்லி இது மேலே நடந்துட்டு இருக்கணும் கலியுகத்தில். என்னைக்கு வந்து அது நம்மளை வந்து குத்துமோ தெரியாது. ஸோ இப்படி ராமாயணத்துக்குள்ள நம்ம பார்த்தா கைகேயி ராமர் மேலே அப்பாற்பட்ட ஒரு பற்று வச்சிருந்தார். ராமர் மேலே, அவங்களோட பையன் பரதர் மேலே கூட அவ்வளோ பற்று இல்லை அவருக்கு. ஆனால் ராமர்னா உயிர் அவங்களுக்கு. அப்படி இருந்து கூட ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவரோட சகி அவரோட சகி ஒருத்தர் என்ன பண்ணார், ரொம்ப க்ளோஸ் சர்வெண்ட் அவருக்கு. அவர் ஏதோ சொல்லி கொடுத்ததுனால என்ன பண்ணார், அவர் வந்து சொல்கிறாரு, நாளைக்கு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கைகேயிக்கு சொன்னால், கைகேயோட சந்தோஷம் எப்படின்னா, உள்ள பீரு திறந்து ஒரு பெரிய ரத்ன மாலை வைரத்தை செஞ்சது எடுத்து அந்த சர்வெண்ட்டுக்கு எடுத்து கழுத்தில் போட்டாங்க. தன்னோட பையனுக்கு பட்டாபிஷேகம் ஆனால் கூட அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கிறது இல்லை. ஆனால் யாரோ ராமரோட பட்டாபிஷேகம் சொன்னதுனால உடனே பெரிய வைரமாலை எடுத்து அவங்க கடத்தப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ராமர் மேலே அவங்களுக்கு அன்பு அந்த அளவுக்கு அன்பு வந்து வளர்த்துருந்தார். ஆனால் உடனே இது என்ன, இந்த கூட இருக்கிற சகி என்ன செஞ்சதுன்னா, வேணுமா நீங்கள் மகாராணியாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, பட்டாபிஷேகம் ஆகிறது வந்து உங்கள் பையனை கிடையாது, கௌசல்யோட பையனுக்கு பட்டாபிஷேகம் ஆகும் போது நீங்கள் என்ன உங்கள் பையனுக்கு ஆகிற மாதிரி என் காலத்தில் மாலை போடுறீங்க, அது வைர மாலை போடுறீங்க, கொஞ்சமாக அதை யோசனை பண்ணிங்களான்னு கேட்டாங்க. என்னம்மா என் பையனானா அவன் பையனானா, எனக்கு அவரோட பரதரோட ராமரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கார் ராமர்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சர்வெண்ட், அந்த வேலைக்காரி சொல்கிறாங்க, உனக்கு எங்கேயோ அறிவில்லாமல் ஆகிட்டுருக்கு, நாளைக்கு வந்து ராமர் பட்டாபிஷேகம் ஆகிட்டா நீ வந்து கௌசல்யாவுக்கு என்ன ஆகிற, வேலைக்காரி ஆகிடுற, நீ பரதரை வந்து ராமருக்கு வேலைக்காரன் ஆகிடுறான், அதனால் உடனே நீ வந்து இப்போ என்ன செய்யணும், உன்னோட அறிவை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். அப்போ நான் என்ன பண்ண, உடனே டக்கச்சை மாறிட்டார். அது சொன்ன உடனே கைகையை மாறிட்டார். கைகையை மாறினோன்னு நான் என்ன பண்ணேன், இப்போது என்ன பண்ண, எனக்கு என்ன ஒன்றும் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறது. ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நீ உங்கள் கணவர்கிட்ட 2 வரம் உங்கள் 2 வரம் வந்து பேலன்ஸ் இருக்கு உனக்கு, அந்த வரத்தை இப்போ கேளு, உங்கள் கணவர்கிட்ட போய் தசரதர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்த உடனே அந்த 2 வரத்தை போய் கேட்குறாங்க. என்ன வரத்தை நான் கேட்குறதுன்னு கேட்குறேன். என்ன வரம் கேட்குறது கூட தெரியாது கைகேயிக்கு. ஆனால் இந்த வேலைக்காரியோட சாங்கித்யத்தினால ஒன்றுன்னா கற்றுக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை, ராமர் வந்து வனவாசத்துக்கு போகணும், பரதர் வந்து அரசாங்கத்தை ஆளணும் சொல்லி நீங்கள் வரத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி வந்து மனசு மாறிட்டு அந்த என்ன சொன்னது அல்ப சாவாசம் பண்ணதுனால உடனே போய் கைகேயி இவர்கிட்ட கேட்குறாரு, யார தசரதரை கேட்குறாரு. தசரதருக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது, இதயம் அவனால் தாங்க முடியல, அவனால் இதயத்தில் இந்த அளவுக்கு துன்பம். ஏன்னா ராமர்னா உயிர் தசரதருக்கு. ஸோ அவங்க அந்த கைகேயி பண்ண அந்த அல்ப சவாசத்தினால
ராமருக்கு என்னாச்சு, வனவாசத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. தசரதருக்கும் ராமருக்கும் வந்து பிரிவு வந்துடுச்சு. அப்புறம் பரதர் மகாராஜா வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு அன்பு வளர்த்த அந்த கைகேயி வந்து ராமர் மேலே கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த அல்ப சாவாசம் பண்ணதுனால டோட்டலாக என்ன ஆச்சு, அவங்க பண்ண அந்த அன்பு எல்லாமே போயிடுச்சு. அதனால் இப்போ கூட நிறைய என்ன ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு பூனேல படிச்சுட்டு இருந்தார். நல்ல ஃபேமிலிலேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட். அவர் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், மாதம் அப்பா 5000 ரூபா அனுப்பிச்சிருந்தார். நல்லா படிச்சுக்கோ, நீ உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் கிக்ஸ் வேணும்னா நான் வாங்கிக்கோ, ஆனால் நல்லா சவாசம் பண்ணு, எதுவும் எங்களுக்கு கெட்ட பேர் எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்புகிறாரு. இவர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லையா இப்போது. ஸோ பசங்களோட அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள கிளப்பு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே கூட்டிகிட்டு போகிறது, பொண்ணுங்க பின்னாடி போகிறது, ட்ரக்ஸு யூஸ் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பழக்க வழக்கங்களெல்லாம் வளர்த்தி விட்டாங்க அவனுக்கு. அவன் என்ன செய்கிறான், ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு 5000 பத்தாது, செலவு ஜாஸ்தியாக இருக்குது, 10000 இருக்குது. சரி, அப்பா என்னமோ அவன் கஷ்டப்படுறான், அதனால் இவர் தேவைப்படுது சொல்லி 10000 அனுப்பிச்சிருந்தாங்க. இப்படியே அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன செஞ்சான், இந்த மாதிரி பசங்க கூட போகிறது, சுற்றுறது, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு பக்தர் வந்து ஒரு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறாரு அவனுக்கு. அந்த பிரசாதத்தை வந்து ஒரு நாள் சாப்பிட்டு அந்த அந்த ருச்சியை கண்டிட்டு என்ன பண்ணால், மறுபடியும் அதே இடத்துக்கு போனால் அந்த அங்கே ரெகுலராக ஒரு புக் டேபிள் போட்டிருந்தார் ஒரு பக்தர். இது உண்மையாக நடந்தது. சரி, அவருக்கு மறுபடியும் பிரசாதம் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து ஏதோ புக்கு கொஞ்சம் வாங்குறான், ஸ்மால் புக்ஸ் கொஞ்சம் வாங்குறான். தன்னை அறியும் விஞ்ஞானம் ஒரு புஸ்தகம் இருக்குது பிரபாத், அது வாங்கிட்டு போய் படிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போகிறான். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மாதிரி கோயிலுக்கு வந்து கொஞ்சம் பழகி அப்படியே கொஞ்சம் பக்தர் ஆகிட்டான். பக்தர் ஆக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அப்பா இனிமேல் நீ 10000 அனுப்பாத, 5000 போதும். அது இல்லாமல் அப்பா கார் வேறு அனுப்பிச்சிருக்காங்க சுற்றுறதுக்கு. காரு இருக்கிற இடத்துல காலேஜ் டெய்லி சுற்றுறது, பொண்ணுங்க கூட பசங்க கூட இப்போ கொண்டு போய் இதெல்லாம் காரில் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டான். கார் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடப்பா, நீ யூஸ் பண்ணிப்போ, எனக்கு வேண்டாம். இதெல்லாம் இந்த மாற்றத்தெல்லாம் பார்த்துட்டு அப்பா நேராக காலேஜ் கிட்ட ஹாஸ்டல் கிட்ட வராது. ஹாஸ்டல் கிட்ட வந்துட்டு இவர் எங்கெங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி வாட்ச் பண்ணுறாரு. அப்போ பார்க்கும்போது இவன் டெய்லி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கான். இவர் பின்னாடி போனார். இவர் போன பிறகு போய் இவர் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறாரு. என்ன சாமி, எங்கள் பையன் 10000 கேட்டுருந்தான், இப்போது அது கூட வேண்டான்றான், வெறும் 5000 அனுப்பிச்சா போதும், அதுவும் கார் கூட அனுப்பிச்சிருந்தேன், நல்லா ஜாலியாக அவன் வந்து நல்லா படிக்கட்டும்னு சொல்லி இப்போ கார் கூட ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டான். என்ன ஆச்சு, என்ன மாற்றம், எப்படி இந்த மாற்றத்தை கண்டிட்டான்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் பகவான நாமத்தோட மகிமை இது. அப்புறம் பக்தரோட சாங்கித்யம் பண்ணனால இவ்வளோ மாற்றம் வந்திருக்கு எனக்கு. ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, 2 வகையான சகவாசம் இருக்குது. நல்ல சகவாசமும் பண்ணலாம், கெட்ட சகவாசமும் பண்ணலாம். தீமையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. ஸோ நன்மை இருக்கிற சகவாசத்தில் நம்ம பண்ணால் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, கலியுகத்தில் ரொம்ப மோசமான, எங்கே போனாலும் 99% வந்து தீமை பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நல்லது பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இருக்கும் விட மாட்டாங்க. இந்த நடுவில் நம்ம என்ன செய்யணும், சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டோம், நான் காலேஜுக்கு போனேன், ஹாஸ்டலுக்கு போனேன், ஆசிரமத்துக்கு போனேன், ஃப்ரெண்ட்ஸெல்லாம் இந்த மாதிரி என்னை வந்து பலப்படுத்துகிறாங்க, என்னை வந்து வரப்படுத்துகிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்படி பண்ணேன்னா என்னை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. காலேஜில் போனால் ரேகிங் பண்ணுவாங்க, நிறைய ரேகிங்கெல்லாம் இருக்கும். என்னடா நீ வந்து பொம்பளை மாதிரி, இந்த மாதிரி பொம்பளைங்களே அப்படி இருக்காங்க, நீ என்னடா அதுதான் இந்த மாதிரி சொல்லி அவனை வந்து கொஞ்சம் ஊக்கத்தை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்க, அடிமையாயிடுறாங்க. அதுக்கு அடிமையாயிடுறாங்க, பயத்திலே பாதி அடிமையாயிடுவாங்க. என்னென்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே, வேறு வழியே இல்லையே. காலேஜுக்கு சேர்ந்துட்டோம், இவங்க கூட சேர்ந்து அவன் வேறு யாருமே நம்மளுக்குன்ற இருந்தது யாருமே இல்லையே. 99% எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. அப்படி அவன் வந்து அவங்க கூட சேரலன்னா இவனை என்ன பண்ணுவாங்க,
எல்லாரும் போட்டு அவனை போட்டு மெச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிருக்கு இப்போ எல்லா இடத்துலையும். ஏதோ 1% 5% தான் நல்லா. ஒரு தடவை ஒரு பக்தர் போனார், ஒரு ஆசிரமத்துக்கு புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போனார். புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும்போது ஒரு நபர், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலையில் ஒரு 6:30 மணி அந்த டைமில் பகவானுக்கு எல்லாம் பூஜை சின்னமாக ஃபோட்டோ வச்சுட்டு ஹாஸ்டலில் பூஜைலாம் செஞ்சுட்டு நாமத்தை ஜபம் பண்ணிட்டுருக்கான். இது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னொரு ரூமுக்கு போனால் இன்னொருத்தர் தம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான், அதே ரூமில், பக்கத்து ரூமில். சரி, அவனை போய் கேட்டாங்க, ஏன்பா இந்த சின்ன வயசுல உனக்கு என்னப்பா இந்த பழக்கம்? நான் என்ன சார் பண்ணலாம், என்ன பண்ணுறேன், எல்லாரும் அடிக்கிறாங்க, நானும் அடிக்கிறேன். அப்போது எல்லாரும் என்ன பண்ணால் நம்ம பண்ண வேண்டிய ஒரு இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், எது நல்லது எது கெட்டது, டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்குது. இது நல்லதா இது கெட்டதா, இது பண்ணால் என்ன ஆகுன்றது வந்து நம்ம யோசனை பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று ஒன்று நம்ம யோசனை பண்ணி எது அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசனை பண்ணணும். அதனால தான் ஒரு நல்ல அசோசியேஷன் நம்மளுக்கு வேணும், ஒரு நல்ல சாங்கித்யம் நம்மளுக்கு வேணும். ஒரு பெரிய திருடன், ஊரில் பெரிய திருடன், அவன் திருடாத வீடே கிடையாது. அந்த திருடன் என்ன பண்ணா, ஒரு நாள் அந்த ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு, வெளியே பெரிய நகரத்துக்கு போனோம். அப்படி போகணுன்னா அவன் என்ன பண்ணோம், ஒரு கப்பலில் தான் போகணும். அந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் ஃபுல்லாக 90% எல்லாமே சாதுக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஏதோ தீர்த்த யாத்திரைக்காக போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன செஞ்சான், இவன் திருடன் நடுவில் உட்காந்துருக்கான். இவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு டார்கெட் போட்டிருப்பான். அந்த டார்கெட் இல்லாமல் அவன் மனசு விடாதவன், மனசு அவனை நோண்டிகிட்டே இருக்கும், திருடு திருடு திருடுன்ட்டு. இவன் போய் அங்கே அவன் நடுவில் உட்காந்துருக்கான். சாதுக்கள் எல்லாமே பஜன் கீர்த்தன் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. பண்ண அது ஒரு நாள் ஆகும் அந்த இதுக்கு போகிறதுக்கு. ஒரு நாள் ஆச்சு, அந்த 2வது நாளும் போகணும். ஆனால் நைட் ஆகிடுச்சு, ராத்திரி ஆகிடுச்சு. உடனே ஒரு ஆசிரமத்தில் போய் எல்லாருமே படுத்துட்டாங்க. இவனும் போய் படுத்துட்டான். இவன் போய் படுத்த உடனே இவன் மனசு சொல்லுது, ஏண்டா அறிவு கெட்டவனே, காலையிலேருந்து நான் ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறியே, உன்னோட தொழில் என்ன, உன்னோட அந்தஸ்து என்ன, உன்னோட ஸ்டேஜ் என்ன, உன் பொசிஷன் என்ன, இப்படி தான் நான் இருக்கிறதா நீ? அது நீ யாரு? கிராமத்திலே பெரிய திருடன் நீ. உன்னை பார்த்தாலே எல்லாமே பயப்படுவாங்க. சின்ன சின்ன திருடங்கள்லாம் உனக்கு வந்து உனக்கு செல்யூட் அடிப்பாங்க. அப்பேற்பட்டவன் நீ திருடாமையே இருக்கிறியே, நீ எப்படி உனக்கு இந்த மாதிரி கெட்ட புத்தியெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுது மனசு உனக்கு. இந்த மாதிரி இப்போ கெட்ட புத்தி எப்படி வந்துருச்சு உனக்கு சொல்லி அந்த மனசு சொல்லுது அவனுக்கு. அப்போ அவன் என்ன செஞ்சான், இந்த மனசு கொடுக்குற அந்த தாக்கத்தினால என்ன பண்ணான், அவன் ஒன்று பண்ணான், அவனால் தாங்க முடியல, பயங்கரமாக தூக்கம் வரல அவனுக்கு. ஏன்னா முழு நாள் வந்து பக்தர் கூட இருந்துட்டான். இந்த மாதிரி பக்தர் கூட எல்லாம் இருந்துட்டு பகவான நாமத்தை கேட்க கேட்க கேட்க, அந்த கதைகள்லாம் கேட்க கேட்க அவனுக்கு திருடணுன்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு அவனுக்கு. போன உடனே இந்த மனசு வேற சும்மா, இவ சும்மா இருந்த மனசு சும்மா இருக்க மாட்டேங்குது, போய் திருடுறான்னு சொல்லி சொல்லுது. அப்போ இவன் என்ன செஞ்சான், சரி இந்த மனசை வந்து எப்படி அது என்ன பண்ணும், சமாதானப்படும். நம்ம பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னோட மனசை வந்து நீ வந்து ஸ்நேகிதரா பண்ணிக்கோ, அதை வந்து எதிரியா பண்ணிக்காத. பந்துராத்மானான்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வருது, அந்த ஸ்லோகாவில் சொல்றாரு கிருஷ்ணர். அப்போ என்ன பண்ணும், மனசை வந்து நம்ம ஏமாத்தணும். மனசு நம்மளை ஏமாத்துறதுக்கு ட்ரிக் பண்ணிட்டே இருக்கும், அது திட்டம் போட்டுட்டே இருக்கும். நம்ம என்ன செய்யணும், மனசை ஏமாத்துறதுக்கு நம்ம திட்டம் போட்டுட்டே இருக்கணும். அப்போ மனசுக்கு சொல்லணும், உனக்கு என்ன திருடணும் அவ்வளோதானே, கண்டிப்பாக நான் திருடுறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற சாதுக்கள் பையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பையே ஒரு சாது பையை எடுத்து இன்னொரு சாது கிட்ட வச்சுட்டாரு, அந்த சாது பையை எடுத்து இன்னொரு பக்கம் மாற்றிட்டாரு, எல்லாமே மாற்றி 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 வச்சுட்டாரு. இப்போ மனசு சும்மா ஆயிடுச்சு. காலையில் எச்ச உடனே பாருங்க எப்படி இருக்கு, காலையில் எச்ச உடனே சாதுக்கள் எல்லாமே ஏன் பையங்க சொல்லி அந்த சாதுக்கிட்ட இவங்க சண்டை போடுறாங்க, ஏன் பையன் திருடிட்டியான்னு சொல்லி காலையில். அப்புறம் அந்த சாதுக்கள் இந்த திருட வந்து அந்த சாதுக்களை பார்த்துட்டு, தயவுசெய்து என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, இந்த பண்ண இந்த மோசமான வேலை நான் தான் பண்ணது. ஏன்னா உங்கள் கூட சேர்ந்ததுனால நேற்று எனக்கு நான் ஒரு பெரிய திருட, அது அறிமுகம் பண்ணிக்கிறார் அவர். என்ன மாதிரி ஒரு பெரிய திருட யாரும் இல்லை, ஆனால் உங்கள் கூட ஒரு 24 மணி நேரம் இருந்ததுனால என்னால் திருடுறதுக்கு வந்து அந்த இதே வரல, அந்த எண்ணமே எனக்கு வரல. அதனால மனசு என்ன நைட்டு வந்து என்ன பண்ணி, ராத்திரி என்ன விடாம என்னை வந்து டார்ச்சர் சித்திரஹிம்சை பண்ணிட்டு இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்,
திருடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி மாற்றி வச்சு அப்புறமா நான் தூங்கிட்டேன் சொல்லி இந்த திருடன் சொல்கிறான். அப்புறம் அந்த சாதுக்கள் வந்து அவங்கள வந்து நீ எங்களோட சாங்கியத்தில் நீ இருக்கிறதுனால நீ ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை நீ அடைஞ்சிட்ட, இனிமேல் கொண்டு நீ வந்து இனிமேல் இந்த மாதிரி வேலை செய்யாத அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லது சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டார். அந்த மாதிரி சாதுக்களோட அந்த சாங்கியத்தில் நம்ம இருந்தால் எப்பேற்பட்ட திருடன் கூட கல்லாக இருக்கிற ஒரு இதயம் கூட என்ன அது அப்படியே கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு சாதுக்கள் கிட்ட என்ன இருக்கு, சத்துவ குணங்கள் இருக்கு. அதனால தான் சாது சங்க சர்வசாஸ்திரை லவமாத்திர சாது சங்கே சர்வசித்தியா இருக்காங்க. சாதுக்களோட லவமாத்திரம் ஒரு க்ஷணத்தோட சாங்கியத்தை நம்ம எடுத்த கூட என்ன ஆகுதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற சத்குணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட வந்துடும். ஸோ இப்படி இந்த ரெண்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. நல்ல சகவாசமும் நம்ம பார்க்கணும், கெட்ட சகவாசமும் பார்க்கணும். கெட்ட சகவாசம் வந்து அதாவது கெட்ட சாங்கியத்தை வந்து நம்ம ஊட்டிட்டு சும்மா இருந்துடக்கூடாது, நல்ல சாங்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். சாணிக்கர் கூட சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு பிகம் a greatest person, take association from the greatest person. நீ ஒரு பெரிய மகான் ஆகணும்னா நீ என்ன செய்யணும், மகான் கிட்ட போய் நீ சாங்கியத்தை எடுக்கணும். அப்போதான் நீ மகான் ஆக முடியும். ஒரு ஆசிரமத்தில் குருக்குலெல்லாம் முடிச்சுட்டு 4 பேர் வெளியே வராங்க. 4 பேர் வெளியே வந்து நல்ல சரியான திறமைசாலிங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு இறந்து போன புலியை பார்க்குறாங்க. இறந்து போன புலியை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மாணவர் சொல்கிறாரு, இந்த புலியை இப்போ நான் பண்ண பயிற்சியில் இந்த புலிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் வந்து செஞ்சு பண்ணிடுறேன், நான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அதாவது எலும்பு அந்த ஜாயிண்ட் அதெல்லாமே நான் ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்லி இவன் சொல்கிறான். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2வது மாணவன் சொல்கிறான், இந்த இதுக்கு வந்து அந்த முடிக்கும் அந்த ஸ்கின் சர்மம் அந்த தோலுக்கு இதெல்லாமே நான் வந்து உருவாக்குறேன்னு சொல்கிறான். 3வது மாணவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அது 2 பண்ணால் நான் வந்து மிருத்யுஞ்சயா எனக்கு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை வந்து நான் உச்சரித்து இதுக்கு வந்து நான் ஆத்மா வந்து உள்ள எங்கே ஆத்மா இருக்கோ இந்த ஆத்மா அந்த ஆத்மாவை வந்து புலி உள்ள நான் போய் உருவாக்குறேன் சொல்லி இவன் சொல்கிறான். 4வது மாணவர் என்ன சொல்கிறான்னா, இவங்க 3 பேர் போகிற வழி வந்து சரியான வழி கிடையாது, அதனால கொஞ்ச நேரம் இருங்கடான்னு சொல்லி இவன் என்ன செய்யறான், மரத்து மேலே ஏறிடுறான், தென்னை மரத்து மேலே ஏறிடுறான். இவங்க 3 பேர் அது உருவாக்கின பிறகு அந்த புலிக்கு வந்து உயிர் வந்துருச்சு. வந்தவொடனே என்னாச்சு, 3 பேரையும் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் விருந்தாயிடுச்சு அது புலி. இவன் என்ன பண்ணா, ரொம்ப அறிவாளி இவன், தென்னை மரம் மேலே ஏறிட்டான். அதனால நம்ம எடுத்துருக்கிற அசோசியேஷனு, நம்ம எடுத்துருக்கிற சாங்கித்யம், நம்ம பண்ண பயிற்சி வந்து சரியான ஒரு வழியில் வந்து நம்ம வந்து அது பயன்படுத்திக்கலன்னா இந்த மாதிரி என்ன ஆகும், நம்மளும் வந்து விருந்தாயிடும், புலிக்கு விருந்தாயிடும். ஒரு 20 பறவைகள் 20 காக்கா மேலே உட்காந்துருக்கு, ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு கீழே பார்த்தா ஒரு பெரிய வலை, அந்த வலையில் நிறைய தானியங்கள் போட்டு வச்சிருக்கான். யாரு இவன், வேட்டைக்காரன். அது போட்ட வச்சு இது எனக்காக எல்லாம் பேசுக்குது, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிருச்சு, நம்ம எல்லாமே அது உள்ள இறங்கிட்டு அந்த தானியத்தெல்லாம் நம்ம சாப்பிடலாம் சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி என்ன செய்யுது, ஒரு 20 அப்படியே 20க்காகவே அந்த வலை மேலே விழுந்து அது சாப்பிட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்தை வேட்டைக்காரன் வந்துட்டான். ரொம்ப கிட்ட நெருங்கிட்டான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே இன்னைக்கு 20 பேரையும் வதம் பண்ண போகிறான், நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறான், என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே ஒரு பிஜியன் மேலே, இந்த பிஜியன் வந்து அவங்க சுடுது, 20 பேர் கூட இருக்கிறீங்க, ஏன் உங்களால் முடியாது, உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா, 20 பேர் ஒரே தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சக்தியை வந்து பயன்படுத்திட்டு நல்லா ஹைட்டாக நீங்கள் ஃப்ளை ஆகிடுங்க மேலேன்னு சொல்லி அது ஒரு அட்வைஸ் கொடுத்தது பாருங்க. உடனே ஆமாம் கரெக்டு, எல்லாரும் பேசிட்டாங்க, நம்ம ஒரே தடவை ஒரே டைமில் என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம மேலே போய் பறந்து போயிடலாம் சொல்லி பேசிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த நெட்டை அந்த வலையே வந்து பிச்சு போன மாதிரி மேலே அப்படியே பறந்துட்டாங்க 20 பேர். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எல்லாருமே சேர்ந்தா ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ண முடியும், ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வந்து அமைக்க முடியும். அதனால் அந்த அட்வைஸ் கொடுத்த அவர் யாருன்னா குரு மாதிரி.
அவர் என்ன அதனால் அந்த அந்த மாதிரி ஒரு சத்குருவோட சாங்கித்யம் நம்மளுக்கு வேணும். அவங்க சொன்னதுனால தான் இவங்களுக்கு அந்த பவர் வந்தது, அந்த உற்சாகம் வந்தது, அந்த நிச்சயம் தைரியம். ரூபகோசாமி சொல்லார் உபதேசத்தில், உற்சாக நிச்சய தைரியம் சொல்லுவாங்க. அந்த அவங்களோட அசோசியேஷன் எடுத்ததுனால உடனே அவங்கள நல்லது கேட்டாங்க. இவங்க கேட்காம இருந்து அங்கே விழுந்திருப்பாங்க. அதனால உடனே மேலே பறந்து அந்த போன ஹைட்டுக்கு வந்து அந்த வலையை கூட போயிடுச்சு. ஆனால் வலையை கட் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தூரமான ஒரு நதி ஓரமாக போய் அங்கே இப்போ கீழே இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே எலி வந்து அந்த வலை எல்லாமே கட் பண்ணிடுச்சு. அது கடிச்செல்லாம் கட் பண்ணிடுச்சு. இவங்க எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால, நல்ல ஒரு சாங்கியத்தை நம்ம எடுக்கிறதுனால ஒரு நல்ல காரியங்கள் நம்ம லோக கல்யாணம் பண்ணலாம். இது பாம்பேல ஒரு சிட்டியில் ஒரு 7 காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே பக்கத்தில் இருக்குது. இங்கே ஒரு 6 பேரை சேர்ந்தாங்க. என்ன பெண்களும் அப்புறம் வந்து இவங்க ஆண்கள் 2 பேரும் ரொம்ப இதில் இருக்கார், யமனத்தில் இருக்காங்க. 2 பேரை சேர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க வேலை என்னென்னா, காலேஜ் முடிஞ்ச உடனே கார் எடுத்துகிட்டு போகிறது, நல்லா சுற்றுறது, நல்லா சைட் சீயிங் எங்கெங்கே இருக்கோ நல்லா பார்க்குறது. எந்த ஹோட்டலில் நல்லா இருக்கோ அந்த ஹோட்டலில். இது உண்மையாக நடந்தது, பேப்பர்லாம் வந்திருக்குது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இவங்க வெளியே சண்டே ஆனால் வெளியே போயிட்டே இருக்குது. சாட்டர்டே சண்டேன்றது கிடையாது, காலேஜ் இருக்கும்போது கூட போயிட்டே இருப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நல்லா பாட்டில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு. குடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது போலீஸ் பிடிச்சிட்டான். போலீஸ் பிடிச்ச உடனே அவன் ட்ரைவ் பண்ணுறான். அந்த மாணவர் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு முன்னாடி போயிட்டான். இவங்கெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பொறாமை வந்துருச்சு. ஏன்னா நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஜாலியாக வந்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு கொடுற பாட்டில்னு சொல்லி அவங்ககிட்ட பாட்டில் வாங்கியிருக்கான். பாட்டில் வாங்கினோன்னு என்ன பண்ணுறான், இவன் டிரைவிங் பண்ணிட்டு பாட்டில் அப்படியே எடுத்து குடிச்சிருக்கான். குடித்த உடனே என்ன, அது கற்பனை பண்ணிக்க பார்த்துக்கலாம். நேராக போய் கீழே விட்டுட்டான். 6 பேரும் கீழே விட்டுட்டாங்க. அப்போ அந்த 5000 ரூபாய் கேட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட். அதே காலேஜ் தான் இவங்களும், சேம் காலேஜ். இவனை கூப்பிட்டுருக்காங்க. இவன் அன்னைக்கு அங்கே போகல. இவன் என்ன செஞ்சான், நேராக அவன் முடிச்சுட்டு சாயங்காலம் போய் கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு இவன் கூட போக வேண்டியது. இவன் நல்ல சாங்கித்யம் கிடைக்காம இருந்தா இவன் கூட அவங்க 6 பேர் இறந்துட்டாங்க. இது உண்மையாக நடந்திருக்குது. 6 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த கலியுகம் வந்து நம்ம நல்லது நினைச்சா கூட, நல்லது பண்ணோன்னு சொல்லி நம்ம திட்டம் போட்டால் கூட பண்ண விட மாட்டாங்க மக்கள். அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், வீட்டிலேயே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஒரு நாகரிகத்தையை, ஆன்மீகமான நாகரிகத்தையை, ஈடுபாடை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். கோயிலுக்கு வர்றது, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, வீட்டில் பூஜை பண்ணும்போது அவங்கள உட்கார வச்சுக்கிறது, பிரசாதம் கொடுக்கறது, தீர்த்தம் கொடுக்கறது, பகவானுக்கு படிக்கிறது, இதெல்லாமே நம்ம ஒன்றுனா சொல்லிக் கொடுத்துட்டே வரணும். இதெல்லாமே சொல்லிக் கொடுத்தே நிறைய பேர் இதாகிடுறாங்க. அவ்வளோ கொடுத்து இது பண்ணி கூட வெளியே போனால் என்ன ஆகிடுறாங்க, இதெல்லாம் மறந்துடலாம். அதனால் நம்ம அடிக்கடி நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். நம்ம அவங்க பெரியவனாக அவனை ஃப்ரெண்டாக பார்க்கணும். நம்ம குழந்தையாக பார்க்கக்கூடாது, அவனை ஃப்ரெண்டாக பார்க்கணும். வளர அவனை ஃப்ரெண்டாக பார்க்கணும். அவன்கிட்ட நல்ல அன்போடு பேசி நல்ல சாங்கியத்தை நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம வந்து உருவாக்கணும். அதனால் இந்த பவர் ஆஃப் அசோசியேஷன் வந்து பயங்கரமான ஒரு வலிமையான ஒரு கருத்து. இந்த கருத்து வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கலன்னா வாழ்க்கை எல்லாமே இதாகிடும். அதனால தான் பீஷ்மர் கூட மகாபாரதம் நம்ம பார்க்கலாம். பகவான் வந்து ஒரு உதாரணமாக வந்து பீஷ்மரை எடுத்துக்கிறார். பீஷ்மர் வந்து எவ்வளோ உத்தம பக்தர், அவர் தூய்மையான பக்தர். அவர் பீஷ்மர் மாதிரி ஒரு தூய்மையான பக்தர் யாராலையும் நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் பெரிய வைஷ்ணவர். அவர் பீஷ்மர் மகாஜன், 12 மகாத்மால அவர் ஒருத்தர். அப்பேற்பட்ட பீஷ்மாவை கூட கிருஷ்ணர் வந்து கடைசியில் சொல்றாரு, பீஷ்மா வந்து எனக்கு உயர்ந்தமான பக்தர், இருந்தாலும் அவருக்கு மரணம் மட்டும் தேடிட்டு வருது. ஆனால் அவர் இச்சா புத்தி இருந்தால் கூட அவர் கூட இந்த ஒரு கதி எதுக்கு வருதுன்னா, உயர்ந்தமான பக்தர் கூட அதர்மத்தோட ஒரு பகுதியில் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற சாங்கியத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லி கிருஷ்ணர் பீஷ்மர் உதாரணமாக சொல்கிறார். ஸோ இந்த இதில் பகவத்கீதையில் கூட அர்ஜுனரை வந்து நம்ம வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். போர்க்காலத்தில் கூட கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் வந்து
தன்னோட மனசு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிற ஒரு சமயத்தில் தன்னோட பற்று குரு மேலே, அப்புறம் வந்து ஆச்சாரியர் துரோணாச்சாரியர் மேலே இருக்கிற அந்த பற்றுவை பார்த்து, அந்த அவங்களுக்கு இருக்கிற பற்று பார்த்து அவங்க 2:7 வந்து சரணடைகிறாங்க. 2வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் நான் உங்களுக்கு சரணடைஞ்சேன், கரிஷ்மே வச்சனம் தாகான்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சரணடைஞ்சேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாமே எனக்கு தலைக்கீழே தெரியுது, அதனால் நான் உங்களை நான் குருவாக ஏற்றிக்கிறேன்னு சொல்லி ஸ்நேகிதனாக இருக்கிறது வந்து கிருஷ்ணரை வந்து குருவாக ஏற்றிக்கிறாரு. அந்த டைமில் கூட இந்த போர்க்காலத்தில் போய் யாராவது உபதேசம் பண்ணுறாரா, கேட்குறாரா? யாரும் கேட்கறது இல்லை. அந்த டைமில் கூட கிருஷ்ணர் சொன்ன அவர் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்டார் கடைசியில். ஏன்னா அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் வந்து 1வது அத்தியாயத்தில் 40 ஸ்லோகம் வருது, 2வது அத்தியாயத்தில் 46 ஸ்லோகம் அவர் கேட்டிருக்காரு. இவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்காரு, எதுவுமே பதில் கொடுக்கல கிருஷ்ணர். அவர் சொல்ல 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 இவர் வெரி குட் லிஸ்னர், நல்லா கேட்குறாரு, நல்லா சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கார். சிரவணம் பண்ணிட்டு அவருக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி யோசனை பண்ணி அதுக்கப்புறமா கிருஷ்ணர் உபதேசம் பண்ணியிருக்கார் பகவத்கீதை. அதனால தான் பகவத்கீதா என்ற மாதிரி ஒரு நூலை வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணணும். முக்கியமாக வாழ்க்கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். வாழ்க்கையில் வந்து அது கடைப்பிடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரியும். அந்த எஃபெக்டோட அதோட இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் இது படித்தா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த கெட்ட சாங்கீதமெல்லாம் நம்மளுக்கு அந்த தோணாது, மனசுக்கு அதெல்லாம் தோணாது. இது பண்ணுற நம்மளுக்கு அது கரெக்டாக இண்டிகேட் பண்ணும். நீ பண்ணுறது தப்பு, நீ போகிற வழி வந்து நோ பார்க்கிங்கில் நீ போயிட்டுருக்குற, இங்கே வழியே கிடையாது, இந்த வழியில் நீ போகக்கூடாதுன்றது நம்மளுக்கு வந்து அது சூச்சனை கொடுக்கும். நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க மாதிரி நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுக்கும். அதனால் அந்த போகிற வழியை வந்து கரெக்டாக நம்ம போகணும்னா கீதையை படிக்கணும். இந்த மாதிரி பேட் அசோசியேஷனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு முக்கியமாக யவனத்தில் இருக்கிற ஆட்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகுது, நம்ம இருக்கிற பணத்தை எல்லாமே என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை மெடிசன்ஸுக்கோ மருத்துவ இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பேட் அசோசியேஷனால் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்தர். அது மட்டும் இல்லாமல் நம்ம எனர்ஜி இருக்கிற சக்தி எல்லாமே போயிடும். 3வது வந்து நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட்டு, முழு டைம் வேஸ்ட்டு. 4வது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம இது பண்ணுறதுனால எல்லா நோயும் வந்துடும், நம்மளுக்கு இல்லாமல் நோயெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அதனால் சாணக்கியர் சொல்கிறாரு, காமா குரோத லோபா ஒரு 8 பாயிண்ட் சொல்கிறார் இவர் யார் சாணக்கியர். ஸோ காமத்தினால நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆசைனால நம்ம என்ன ஆகுது, அந்த இதே மாதிரி இன்னொரு காலேஜில் ஒரு பையன் பிஇ படிச்சுட்டு இருந்தான். எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அவன் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு. ஃபஸ்ட் இயரில் வந்து டாப்பர், காலேஜுக்கு டாப்பர். செகண்ட் இயரில் வந்து அந்த ஸ்தானத்தை வந்து அவனால் தக்க வைக்க முடியல. ஏன்னா ஒரு பொண்ணை காதலிக்கிறது ஸ்டார்ட் பண்ணான். ஸ்டார்ட் பண்ண உடனே செகண்ட் இயரில் என்ன ஆச்சு, அப்படியே இறங்கிடுச்சு. ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு. 3வது படிக்கிறதே விட்டுட்டான். 4வது அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இவன்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடிங்கிட்டு கடைசியில் யுஎஸ் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் பேட் அசோசியேஷனால, கெட்ட சாங்கியத்தினால எதை வேணாலும் ஆகலாம், எந்த டைமில் எது வேணாலும் ஆகலாம். அப்புறம் இன்னொரு பையன் என்ன பண்ணான், இன்னொரு ஸ்டூடெண்ட்டு, இது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. அவன் என்ன பண்ணால், அவனுக்கு கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால காலேஜ் ஜாயின் ஆன உடனே சண்டே கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கு அவனுக்கு. இவன் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக அங்கே சாதனை பண்ணிகிட்டே இருந்தான். பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு. ஒரு 2 மாதம் 1 மாதம் லீவ் வருது இல்லையா, உடனே ஊருக்கு போனான். ஊருக்கு போனோடனே அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவன் ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டுருக்கப்பா, எங்கள் நாமக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க, இது பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப மனசில் ஆறுதல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கிற எல்லா இது வந்து கல்வியில் வந்து நான் ரொம்ப முன்னேற்றத்தை நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய மெமரி பவர் இருக்குது, என் மனசு வந்து கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் நிறைய மாற்றங்களை நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அறிவு கேட்டவனே இதுக்கெல்லாம் வயசு இருக்குடா, இந்த வயசுலலாம் பண்ணக்கூடாது, நீ எடுத்து வச்சு தூக்கி போட்ட, இனிமேல் கோயிலுக்கு போகாது, நீ பேசாமல் ஃபஸ்ட்டு படிக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி இவர் அப்பா அம்மா சொன்னோடனே ரொம்ப ஒபீடியன்ட்டு.
சரிப்பா அப்பா நீங்கள் சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லி மாலை தூக்கி போட்டான். ரிட்டர்ன் வந்துட்டான். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கோயிலில், என்னப்பா வந்துட்டியா ஊர்லேருந்து? ஊர்லேருந்து வந்துட்டேன். என்ன எத்தனை ரவுண்ட் சேன் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போது ஊர்லலாம் ஜெபம் பண்ணியாங்க பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு வேண்டான்ட்டு அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னார்? பண்ணக்கூடாது, இப்படிலாம் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் நான் கோயிலுக்கு இனிமேல் நான் வரமாட்டேன். எப்போவாது ஃபெஸ்டிவல்ஸ் எதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் வரேன். சரி, இவங்க என்ன பண்ண முடியும்? வரதில்லைன்றவனை கட்டாயப்படுத்த நம்ம அவனை இழுத்துட்டு வர முடியாது. சரி விட்டுட்டாங்க. இவன் என்ன பண்ணா, இவன் நிறைய இவனுக்கு டைம் இருந்ததுனால இவன் கோயிலுக்கு அந்த டைமை வந்து கோயிலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். கோயிலில் போகிறது, சேவை பண்ணுறது, பிரசாதத்தை வந்து பரிமாறுறது, மாலை கட்டுறது, இந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சுருந்தான். கோயிலில் பெருக்கிறது, இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தான். இப்போ அந்த டைம் ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லையா, கோயிலுக்கு போகிறதில்ல. என்ன பண்ணால் பக்கத்தில் ஹாஸ்டலில் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வாடா நீ எங்கே எப்படி ஃப்ரீயாக தானே இருக்கிற, வாடா போகலாம். சரி, அவனை சினிமா கூட்டிகிட்டு போகிறது, டிவி கூட்டிகிட்டு போகிறது, டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அங்கே எங்கே சுற்றுறது, மாலை கொண்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஃபைனலாக என்ன ஆச்சு, காலேஜ்லேருந்து ரிட்டர்னே வந்துட்டான். காலேஜை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா போதை பொருட்கள்லாம் இதாகிட்டான், அடிமையாகிட்டான். வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அப்பா பார்க்குறாங்க, என்னடா காலேஜில் இருந்து இந்த மாதிரி இப்படி ஆகிட்ட, நீ நல்லா படிக்கிற பையன் சொல்லி. அவனால் ஒன்றும் பண்ண, ஏன்னா போதையில் இருக்கான். என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல, அவனுக்கு ஒன்றும் ஏறுதில்லை மண்டையில். அப்போ பார்த்தான் அவங்க அப்பா என்ன செஞ்சாங்க, இது என்னது நாசிக் ஒரு ஊர் இருக்குது பாம்பே, மகாராஷ்டிராவில். அந்த ஊரில் நம்ம கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு கோயிலுக்கு போயிட்டார். அப்பா கோயிலுக்கு போயிட்டார். இவன் டார்ச்சர் தாங்க முடியாமல் எப்பப்பா இவனை பார்த்தாவே இவருக்கு எரியுது. ஏன்னா எப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்றான். அப்போ அவங்க கோயிலுக்கு போயிட்டு இவனை ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கு, அங்கெல்லாம் நிறைய சிட்டிலெலாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கும். இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவனுக்கு வந்து மறுபடியும் நல்ல புத்தி வர்றதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுருக்காங்க. அங்கேயும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. இவர் நேராக வந்தார், நேராக டெம்பிள். இவர் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தார் இந்த பையன். அந்த பாம்பே டெம்பிளுக்கு வந்து நேராக பிரசிடெண்ட்டை பார்த்தார். பார்த்த உடனே, ராஜேஷ் அது நீங்கள் தான் அங்கே யார் பிரணவானந்தா, அவர் பேர், என் பையன் பேர் பிரணவானந்தா, அவருக்கு நீங்கள் தான் முதல்ல குருவாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு சொல்லுங்கள், என்னாச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, என் பையன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டான். அவன் நல்லா ஜெபம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் நிறுத்திட்டேன் அவனை. இப்போ என்ன செஞ்சேன், அந்த டைமை வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் கெட்ட பழக்கம் எல்லாமே அவன் வளர்த்துக்கிட்டான். இப்போ என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன்றான். ஒருவேளை நீங்கள் சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்பான் அவன் சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாரு, எப்படியே என் பையனை வந்து காப்பாற்றுங்க சொல்லி. கண்டிப்பாக நான் வரேன், எங்கே இருக்க நடுக்க போகலாம் சொல்லி உடனே காரில் கூட்டிகிட்டு போய் பார்த்த உடனே அவன் பார்த்தா யாருன்னு கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு அவனை ரெடி பண்ணி அவனோட லெவலுக்கு இறங்கி அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறமா அவன் ஸ்லோவாக வந்து அவனை வந்து பயிற்சி பண்ணி அந்த லைனுக்கு கொண்டு வந்தார். நல்லா இருக்கிற பையனை வந்து கெடுத்தது அப்பா. அதனால தான் நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியல. நம்மளால் சரியாக எது கரெக்டு, எது நல்லது, இது சரியாக இருக்குமா, இது சரியாக இருக்காதான்னு சொல்லி நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல சாங்கியத்தை போகும்போது நம்ம வந்து அது வளர்த்தணும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தணும். ஸோ அதனால் சாங்கித்யம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையாக நடந்த ஸ்டோரிஸ். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து கரெக்டாக இல்லைன்னா குழந்தைங்களை வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அவங்க வந்து பக்தராகிறது வேண்டாம், நல்ல பையனாக இருந்தால் போதும். நல்ல பேர் கொண்டு வந்தால், பேர் கூட நம்மளுக்கு இன்னும் தேவையில்லை. அப்பா அம்மாவை சமுதாயத்தில் இவன் ஒரு நல்ல பக்தன், இவன் நல்ல ஒரு பையன். ஏன்னா நிறைய பேர் வந்து பக்தி இல்லாமல் கூட பக்தி பண்ணுறாங்க. ஆனால் சீரியஸாக பக்தி இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நல்ல பையன் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கவங்க ஈஸியாக வந்துடுவாங்க பக்திக்கு. ஒரு நாள் வந்துடுவாங்க. அப்படியாவது நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்களை பெற்றுக்கிறது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அந்த மாதிரி
போதும். அடுத்தது ஆமா கரெக்ட். அந்த மாதிரி இருக்கு நிலைமை. இப்போ நல்ல பயனா இருந்தா போதும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானா வந்துடும். அந்த அந்த சாங்கியத்தை எடுக்க 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 தானா வந்துடும். ஸோ அதனால நம்ம பகவானை பற்றியும் பக்தரோட பற்றியும் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நிறைய பேர் வந்து நம்மளால அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. அப்போ குழந்தைங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பொறுமை இருக்காது. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பெரிய சாதனையாக நம்ம உட்காரணும், உட்காந்து சொல்லி கொடுக்கணும். அதே வேலையாக நம்ம வந்து உட்காரணும். ஆமாம், அது சேமிப்பு இருக்கும். அது எப்படி பயன்படுத்துறதுன்றது அவர் தெரியணும் இல்லையா அவங்களுக்கு. அதுவே தெரியாமல் இருந்தால் எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? ஒழுக்கம் கொடுக்க மாட்டான். அந்த ஒழுக்கமே கொடுக்கலன்னா எவனோ ஒருத்தவன் வந்து சாப்பிட்டு போறான், அவ்வளோதான். அவன் மற்றவன் கூட சேர்ந்து அங்கேயும் வந்து காலி பண்ணிடுவான், டோட்டலாக காலி பண்ணிடுவான். அதனால இந்த எனக்கு ரொம்ப அது நான் பேசிட்டு இருந்த பக்தர்கிட்ட ரொம்ப பயமாக இருக்குது, என்ன ஆகுதுன்றதே தெரியாது. நல்ல வேலை நம்ம பெரிய பெரிய வைஷ்ணவர்கள் நம்ம குருமார்கள் இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி பக்தரோட நடுவில் வைஷ்ணவரோட நடுவில் நீங்கள் இருந்தால் போதும், உங்களுக்கு அந்த தீமைகள் எல்லாமே போயிடும். சத்குணங்கள் வரும், உங்களுக்கு சத்குணங்கள் வரும். சத்கதி அடையிற ஒரு வழியை வந்து நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே அவங்க பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதனால முக்கியமாக பக்தரோட சாங்கியம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன என்ன சொல்கிறது ரெக்வெஸ்ட் என்னன்னா, யார் கூட சேர்ந்தாலும் அந்த நல்ல குணங்கள் இருக்கிறவங்ககிட்ட நம்ம சேரணும். அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம நண்பராக இருக்கலாம், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பகவானுக்கு சார்ந்தாமல் தீமைகள் சொல்லிக் கொடுக்குற நபர்கள்கிட்ட நம்ம வந்து சேரவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டு சேரக்கூடாது. அதனால தான் இவங்க சொல்கிறாங்க சன்னியாசிஸ், நீங்கள் எப்படி சார் நாங்கள் எங்களுக்கு தெரியும், எப்படி மகாராஜ் எங்களுக்கு தெரியும் இவர் நல்லவரா இவர் கெட்டவரா? பார்க்குறது நல்லதாக இருப்பார், ஆனால் உள்ள எல்லாம் செய்கிறதெல்லாம் அந்த மாதிரி தான். இது கன்னடாவில் சொல்லுவாங்க, மாடதெல்லாம் இதோ அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, மனை முந்த பிருந்தாவனம் சொல்லி ஏதோ சொல்லுவாங்க, கன்னடாவில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க கூட பழகவே நம்மளோட மாற்றத்தை நம்ம மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அவங்க கூட ஒரு 10 நாள் நம்ம பழகின உடனே நமக்கு மாற்றத்தை தெரிஞ்சிடும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட பிஹேவியரு, அவங்க பேச்சு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அவர் நல்லவராக இருந்தால் நல்ல சாங்கியத்தை நம்மளுக்கு வரும், கெட்டவராக இருந்தால் கெட்ட சாங்கியத்தை நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் சாங்கித்யம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாங்கித்யம் பவர் ஆஃப் அசோசியேஷன் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து மௌல்டு பண்ணிக்கணும். அப்படி மௌல்டு பண்ணிக்கிட்டால் தான் இது தப்புன்னு சொல்லணும் குழந்தைங்களுக்கு. அது தப்புன்னு சொல்லணும் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு, அதுவே வந்து அது சரியா சொல்லி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் உடனே பாருங்கள், நீங்கள் அமெரிக்காலெலாம் போனால் எந்த குழந்தையும் யாரும் தண்டிக்க முடியாது. இந்தியாவில் ஒரு டிவோட்டிஸ் போனாங்க, நம்ம ஃப்ரெண்டு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போனாங்க, பிரபு மாதாஜி போனாங்க. அங்கே போன உடனே இங்கே எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தான பையன், அங்கே போனவுடனே குடும்பம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டான். அப்பா சொல்கிறத கேட்க மாட்டான்றான், அம்மா சொல்கிறத கேட்க மாட்டான்றான். உடனே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம நாட்டுக்காரங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க, உடனே தண்டனை, உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. எடுத்து அடிக்க போனாங்க. அப்பா இது அமெரிக்கா தெரியுமா உனக்குன்னு கேட்குறான் பையன். இந்தியா கிடையாது இது, நம்ம பாம்பே மாதிரி நினச்சிக்காத, இது அமெரிக்கா தான். ஃபோன் பண்ண உடனே போலீஸ் உட்கார வந்துடுவா தெரியுமா உனக்கு. ஏன்னா அங்கே வந்து சைல்டு அப்யூஸ் சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த சைல்டு அப்யூஸ் ஆக்டில் வந்து குழந்தைங்களை வந்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. அவன் எப்படி யார் கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல, அவன் எந்த வேலையும் செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த கெட்ட பழக்கம் பண்ணால் கூட அவனை வந்து தொடக்கூடாது. இதுதான் சட்டம் அங்கே. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து நம்பாளுங்க அலையிறாங்க, போகணும் சரி அலையிறாங்க, கனவு கண்டுறாங்க டெய்லி அங்கே போகணும் சொல்லி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு வந்து குப்பை பிரச்சாரத்துக்கு தவிர, பகவானோட சேவைக்கு தவிர வேறு எதுக்கு போனாலும் குப்பை தான். நம்மளாம் அதிருஷ்டசாலிங்க. உண்மையாக நம்ம சொன்னோன்னா கொடுத்து வச்சவங்க நம்ம எல்லாமே. பெரிய வேத பூமியில் நம்ம வந்து பிறப்பெடுத்திருக்கோம். அது சவுத் இந்தியா, நம்ம தென்னிந்தியா வந்து இன்னும் பெரிய பெரிய ஆச்சாரியா சொந்திருக்கிற இடம் இது. ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா, சங்கராச்சாரியா, மத்வாச்சாரியா, இவங்கெல்லாம் பிறப்பெடுத்த அவதாரம் எடுத்த வேத பூமி இது. எவ்வளோ பெரிய 12 ஆழ்வார்கள், பெரிய நம்ம தமிழ்நாட்டு கோயில் வந்து உலகத்திலே ஃபேமஸ்.
தலை தூக்கி இப்படி பார்க்கணும். நம்ம ராஜகோபுரம் தராங்க எல்லாமே அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது நம்ம தமிழ்நாடு, நம்ம நாட்டில். அதை விட்டுட்டு அங்கே போகணும் இங்கே போகணும் சொல்லி மக்களை அலையிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, இவங்க பேரண்ட்ஸு இருக்கிற சொத்தெல்லாம் வித்துடுறாங்க. ஏன்னா அங்கே போனவொடனே அக்கௌண்ட்டில் போடணும், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் போடணும். போட்டால் தான் உள்ள என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. அவன் வெளியே துரத்திட்டு இருக்காங்க, போடா வெளியே, உங்கள் ஊருக்கு போடா, உங்கள் நாட்டுக்கு போகிறான்றான். நம்ம ஆளுங்க போய் அங்கே இது பண்ணுறாங்க. ஏன்னா சம்பாதிக்கணும் இல்லையா? சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும் அங்கே? இல்லை சம்பாதிக்கலாம். இப்போ நான் சொன்னேன், அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், ஒன்றும் இல்லாத போயிடலாம். கடைசியில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே போயிடும். இப்போ அதுதான் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் பிரபுபாத் என்ன பண்ணார், அங்கே ஸ்ரீ சம்பிரதாயத்தில் இருக்கிற குழந்தைங்கள் எல்லாமே, பசங்க எல்லாமே அந்த கோயிலில் பண்ணுற பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு எம்எஸ் படிக்க போயிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தா நல்லது தான், அங்கே இருந்தால் கூட நல்லது தான். அங்கே போகக்கூடாதுன்னு நான் சொல்ல. எங்கே போனாலும் நம்மளோட பண்பாடை மறக்கக்கூடாது, நம்ம சம்ஸ்காரம், நம்ம கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது. எங்கே போனாலும் நம்ம கலாச்சாரத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு பெரிய முருகன் சிலை கட்டிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் பொறாமை வந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு பெரிய விக்கிரம், கிட்டத்தட்ட ஒரு 150 அடி நம்ம பெரிய சிலை. அதை பார்த்துட்டு அது எப்படியாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காரணம் என்னன்னா, ஏன் பொறாமைன்னா, கீதையோட எஜுகேஷன் கிடையாது, பகவத்கீதையோட அந்த கல்வி இல்லை யாருக்குமே. அது கல்வி இல்லாத பாருங்கள், டெல்லி கார் பிளாஸ்ட்டு, ஒரு டாக்டர் அந்த மாதிரி பண்ணுறான், டாக்டருங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா பொறாமை. மற்றவன் வாழக்கூடாது, நான் தான் வாழணும். அவன் ஏன் அப்படி ஆனானா, அவன் சாங்கித்யப்பட்டது அந்த மாதிரி சாங்கித்யம். அவன் அப்படி வளர்த்துறாங்க அவனை. உன்னோட வேலையே இதுதான், உன்னோட ப்ரொஃபஷனே இப்படி தான், நீ இப்படி தான் வளர்த்தணும். அதுக்கே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, பெரிய கல்வி இருக்குது. அந்த கல்வியை வச்சு இவங்கெல்லாம் வளர்த்துறாங்க. நீங்கள் போய் இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி இது பண்ணணும் நீங்கள் சொல்லி. ஏன்னா நான் தான் வாழணும், வேறு மற்றவங்க வாழக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும். காரணம் லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் கீதாவோட அந்த அறிவு கிடையாது, அந்த கல்வி கிடையாது, ஆன்மீகத்தோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஈடுபாடு இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி யாருக்கும் வேண்டாம். கஷ்டமாக இருந்தால் தான் சங்கட பந்தாக வெங்கட்ராமன் சொல்லுவாங்க கன்னடாவில். எப்படியாவது நம்ம கவலை இருந்தால் தான் நம்ம என்ன செய்கிறோம், ராதாகிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வரோம். இல்லை ராதாகிருஷ்ணா வேண்டாம், லக்ஷ்மி நரசிம்மம் யாரும் வேண்டாம். நல்லா சந்தோஷமாக இருந்தால் எதுவுமே வேண்டாம். ஆனால் சந்தோஷமாக நிரந்தரமாக சந்தோஷம் வேணும்னா நம்மளுக்கு இவங்களோட அந்த அருள் நம்மளுக்கு தேவைப்படும். அவங்களோட அருள் இல்லைன்னா, அவங்களோட பக்தரோட அருள் இல்லைன்னா, அது சொல்கிறாங்க பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட என் பக்தர்கள் பராதீனா, நான் கூட பக்தரோட அவங்களோட வசத்தை தான் இருக்கிறேன். என் பக்தர்கள் அந்த அளவுக்கு கருணை உள்ளவர். நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆனால் என் பக்தர்கள் விட மாட்டாங்கன்றாங்க பகவான். அம்பரீஷ் மகாராஜ் சொல்லும்போது 9th கேண்டோவில் சொல்கிறாங்க, தூர்வாசமரிக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ யாருக்கு அபராதம் பண்ணியோ அவங்க கால போய் விழுந்துருந்தார். ஏன்னா நானும் அவரோட இதில் தான் இருக்கிறேன், அவரோட வசத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் சொன்ன கூட அவர் கேட்க மாட்டார். சுதர்சன் சக்கரம் கூட என்னோட பக்தர், அவர் வாகன கூட இருக்கேன்னு வரமாட்டார், அவர் வாபஸ் வரமாட்டார். அதனால நீ அங்கேயே போய் அவர்கிட்டயே நீ ஏன் என்ன பண்ணுற, மன்னிப்பு கேட்டுறேன்றார். அதனால தூய்மையான பக்தருக்கு அந்த அளவுக்கு வலிமையான ஒரு சக்தி இருக்கு. பகவானே அவர் கொழுப்புதம் பண்ணிடுவார், பர்ச்சேஸ் பண்ணிடுவார் அவர். ஸோ அதனால் தூய்மையான பக்தரோட சாங்கித்யம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எதை நம்ம இல்லைன்னா கூட நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு குறிக்கோளை நம்ம வச்சுக்கணும். என்றைக்குமே சாங்கித்யம், பக்தரோட சாங்கித்யம், அவங்க கூடயே நம்ம இருக்கணும். அவங்க கூட இருந்தால் போதும், நம்ம எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். எல்லா சாஸ்திரம் படிப்பில்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த பௌதிகமான கல்வி ஒன்றும் தேவையே இல்லை. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன படித்தார், கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜ் என்ன படித்தார், ஒன்றும் படிக்கல. அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு, தூய்மையான ஒரு பக்தித்தோடு அவங்ககிட்ட இருந்தது. அது இருக்கிறதுனால எல்லாமே அவர் அடைஞ்சிட்டார். எல்லாமே வந்துடும் மாஸ்டருக்கு மாறியாது, அது கையில் வச்சா எல்லாமே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஓரளவுக்கு எல்லாருமே உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நல்லா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த பக்தரோட எதுக்காக இது சொல்கிறேன்னா, பாருங்கள், நம்ம தாயப்பத்தோட கவுண்ட கல்யாண மண்டபத்தில் இத்தனை இந்த ஏரியாவில் இத்தனை பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்காங்க. எத்தனை இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க. அப்படியே நம்ம எண்ணலாம், இத்தனை பேர் வந்திருக்கான்னு எண்ணலாம். அதனால தான் இந்த சாங்கீதத்தை பற்றி நான் சொன்னேன்.
நாங்கள் உட்காந்து நம்ம டிவி பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா சண்டை சச்சரவு தான் அந்த அது உருவாக்குமே தவிர இந்த மாதிரி நல்ல நன்மைகள் பகவானோட சேவைகள் நிறைய இருக்குது. நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு கடுகு மூட்டையில் ஒரே ஒரு கடுகு கூட நம்மளால் அடைய முடியாது. அந்த அளவுக்கு பக்தி வந்து கடல் மாதிரி. அதனால் நம்ம பண்ணுற நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணிக்கணும்னா அவருக்கு சார்ந்த மாதிரி, அவருக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி, அவரோட உணர்வில் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த லைஃப்பை வந்து நம்ம வந்து மவுல்டப் பண்ணிக்கணும். அப்படி பண்ணனா ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு தெருவில் ஒரு சிட்டியில் வந்து ஒரு அம்மா அவனோட பையனுக்கு வந்து என்ன பண்ணாங்க, சரியாக பார்த்துக்காம விட்டாங்க. அவங்களும் வந்து வேலையில் இருந்துட்டாங்க. பையனை வந்து சரியாக பார்க்கல. அவன் என்ன செஞ்சான், வெளியே போய் இவங்ககிட்ட ஆடுறது, இந்த கோலி ஆடுறது, அது ஆடுறது, இது ஆடுறது, கேம்லிங் ஆடுறதெல்லாம் கற்றுக்கிட்டு திருட ஆரம்பிச்சு ஒரு பெரிய கேங்கில் சேர்ந்துட்டான். நல்ல குடும்பம் தான். இந்த கேங்கில் சேர்ந்தவுடனே அவர் என்ன செஞ்சார், இவனை வெட்டு உனக்கு இவ்வளோ தரேன், இவனை வெட்டி இவனுக்கு இவ்வளோ தரேன்னு சொல்லி அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ரவுடி ஆகிட்டான். அவன் என்ன செஞ்சான், பணத்தை ஆசைக்காக ஒருத்தனை வெட்டி என்ன பண்ணால் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டான். உள்ளே போன உடனே அந்த அம்மா உட்காந்து ஒரு சாது கிட்ட உட்காந்து அழுது, சாமி இந்த பாரு, நான் எல்லாமே நல்லதாக பண்ணேன், நான் எதுவுமே யாருக்குமே கெடுதல் பண்ணல, பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த சாமிஜி கிட்ட சொன்னான். அந்த சாமிஜி சொல்கிறாரு, மா நீ எல்லாம் நல்லதாக பண்ணியிருக்க, எந்த சமயத்தில் அவனை வந்து தண்டிக்கணுமோ அந்த சமயத்தில் நீ தண்டிக்கல. அப்போவே இப்போ நீ அழுவுற அப்போ அன்னைக்கு அழுந்திருந்தா இவன் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். நீ அன்னைக்கு அந்த சமயத்தில் அங்கே தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களை வந்து ரொம்ப ஷார்ப்பு. நம்மளை மாதிரி மைண்டு கிடையாது, நம்மளை மாதிரி இது கிடையாது. எதை சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. அதனால் நல்லது சொன்னால் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அதை வந்து கடைப்பிடிப்பாங்க, மறக்க மாட்டாங்க. கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி, மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும். பயங்கரமான மெமரி பவர் இருக்கு. ஆமாம், இப்போவே அந்த விதையை வந்து நட்டுணும். விதையை நட்டுகிட்டே வரணும். அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் இருக்கணும். அதான் அந்த தண்ணி ஊற்றுறதா ஸ்ரவணம் கீர்த்தனம். அதான் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஆச்சாரியா சொல்கிறாங்க. அந்த கீர்த்தனில் அந்த அளவுக்கு வலிமையான சக்தி இருக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அப்புறம் அவங்க வந்து நல்லா கிருஷ்ண பக்திக்கு வரணும்னு சொல்லி 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி நம்ம ஜபத்தை ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. श्री श्री राधा कृष्ण भगवान की, गौरीताय की, लक्ष्मी नरसिंहदेव भगवान की, गोपेश्वर महादेव की, योग मैया की, गुरु परंपरा की, श्रील प्रभुपाद की, श्री नारायण महाराज की, अनंत कोटि वैष्णव की, दंडी महाराज की, हिताय शीर्तनाथ गौर प्रेमानंदे हरि हरि हरि. ஸோ இப்போ ஜபம் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பேர் இங்கே ஜபம் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. எத்தனை பேர் இங்கே ஜபம் பண்ணுறீங்க? மாலை இருக்கிறவங்க எத்தனை பேர்? வெரி குட். மாதாஜி நீங்கள் எத்தனை ரவுண்ட் பண்ணுறீங்க டெய்லி? வெரி குட், ரைட். நீங்கள் மாதாஜி, நீங்கள் மாலை இருக்கா உங்ககிட்ட? நீங்கள் హరి బోల్. ఓకే, వెరీ గుడ్. మాతాజీ మీరు చేస్తూ ఉన్నారా? చెప్పమ్మా. మాతాజీ చేస్తాను కదా. மாதாஜி ரொம்ப நாளாக நம்ம கிருஷ்ணவனில் இருக்காங்க. ரொம்ப நாளாக நான் பார்த்து ராமர் கோயிலில் இருக்கும்போது அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு அவர். எனக்கு பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னும் கிருஷ்ணவனில் ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் மாதாஜி பின்ன பக்கத்தில் அவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 16 ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, குட், வெரி குட், ரைட். நீங்கள் பிரபு? హరి బోల్. ప్రభు మీరు 16? వెరీ గుడ్, నైస్. 64 హరి బోల్. 64 ఏకాదశి. ప్రభు మీరు లేదు, మళ్ళీ తీసుకోండి. ఒకసారి చేయండి. అన్నీ చేయొచ్చు. మీరు యా భక్తుల్ని యా దేవుణ్ణి మీరు కొలుస్తూ ఉన్నారో వాళ్ళని పూజ చేయండి. అంతా ఒకటే. ఎవరు పూజ చేస్తానో తిరగపోయి చేరేది అక్కడే. ఇది చేయండి, అది చేయండి. దాన్ని చేయదు నేను చెప్తలేదు. మీరు ఎక్కడ పోతా ఉన్నారో పోండా, మీరు ఏం భక్తి చేస్తా ఉన్నారో చేయండి.
దాన్ని చేయండి దీన్ని చేయండి, రెండు చేయండి, పర్వాలేదు. మీరు ప్రభు మీరు இவர் ரெகுலராக வராரு இல்லையா? அப்படியா? இது முன்னாடி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்திருந்தாரு அவர், ஏதோ கோயில் ஃபங்க்ஷனுக்கு வராரு. வெரி குட் வெரி குட். ஜப்பமாலை ஒன்று வாங்கிக்கோங்க. மாலை மாலை தமிழில், நீங்கள் தமிழில் மாலை ஒன்று வாங்கி செய்யுங்க. பிரபு கிட்ட இருக்கும் மாலை, கொஞ்சம் வாங்கி செய்யுங்க. ஒரு 10 மாலை 15 மாலை இங்கே வச்சுருக்கு பிரபு. பெட்டிஷே இருக்கா? ஓகே ஓகே. இல்லை இங்கே பண்ணுறதுக்கு வரவங்க, ஏன்னா வீட்டில் சில பேர் பண்ண முடியாது. ఇప్పుడు ఇంక మీరు స్టార్ట్ చేయండి. ఇంక మీరు స్టార్ట్ చేసి ఇప్పుడు వచ్చే వాళ్ళు ఎవరికి ఇష్టముందో మనం ఇక్కడ అనౌన్స్ చేస్తే వాళ్ళ పాటు వాళ్ళు చేస్తా ఉన్నాం. ఇష్టముండే వాళ్ళు చేయని, బలవంతం చేసేది వద్దు ఎవరికి. நாங்கள் யாரையும் வரப்படுத்துறதில்ல. நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒரு 6 மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க. நாங்கள் யாரையும் பலப்படுத்துறதில்ல. வர என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் யாரையும் பண்ணுறது நம்ம பண்ணவும் கூடாது. ஏன்னா உங்களுக்காக அது வந்தால் தான் அது ஆசை நல்லாயிருக்கும். உங்களுக்காக அந்த ஆசை வாலண்டரியாக வரணும். நான் பண்ணணுன்ற ஆசை உங்களுக்கு வந்தால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுவீங்க. நாங்கள் சொல்லி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் வரமாட்டீங்க. நீங்களே, நான் கூட அப்படி தான். என்னை நிறைய ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் என்ன செஞ்சேன், ஒரு 2 மாதம் அந்த பக்கமே போகல. அதுக்கப்புறம் எங்கேயோ போகும்போது ஒரு பக்தர் என்னை பிடிச்சி கேட்டார், ஏன் இப்போ கோயிலுக்கிட்டே வரதில்லை, நீங்கள் வந்தாலே ஜபம் பண்ண சொல்லி, அதனால் நான் வரதில்லை, நான் வந்துட்டேன். இப்போ நீ ஜபமே பண்ண வேண்டாம், நீ சும்மா வந்து உக்காரு, நல்லா சாப்பிடு, நல்லா டான்ஸ் ஆடு, நல்லா கீர்த்தன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தா எனக்கே சந்தோஷம் வந்துருச்சு. நான் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது என்னென்னா, பெங்களூரில் மெஜஸ்டிக் தேட்டர் ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த தேட்டர்கிட்ட வெளிநாட்டுக்காரங்க, நம்ம நாட்டுக்காரங்க இல்லை, வெளிநாட்டுக்காரங்க ஒரு 50 பேர் பகவானோட மாலை எடுத்து, ஐ மீன் கர்த்தார் எடுத்து, மிருதங்க எடுத்து நம்ம கிருஷ்ணரோட பேர் பாடிட்டு இருக்காங்க, கீர்த்தன் பண்ணுறாங்க. 50 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 50 பேர். அதில் ஒருத்தர் கூட நம்ம ஆளுங்க இல்லை. ஒரு 5 பேர் மட்டும் ரதத்துக்கிட்டே இருக்காங்க, ரத யாத்திரை அந்த டைமில். அதை பார்த்த உடனே எனக்கு, ஏன்னா இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறோமா நம்ம நாட்டில் நம்ம சாமியை பற்றி அவங்க புகழ்ந்து பாடுறாங்களே, நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லி அன்னைக்கு வந்து நினச்சவன் நான். இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணல. அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி பக்தரோட சாங்கியத்தில் இருந்து எங்கே இல்லாத சந்தோஷம் வேறு, எந்த கவலை வந்தாலும் அப்படின்னு சொல்லி, பக்தருக்கு கவலை இல்லைன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. கோயிலுக்கு வந்துட்டா ஜபம் பண்ணிட்டா கவலை எல்லாம் போயிடுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. கவலை வரும், பிரச்சனைகள் வரும், இன்னும் நிறைய நம்மளை பரீட்சை பண்ணுவாங்க. ஆனால் பகவான் நம்மளுக்கு அந்த பரீட்சையை வந்து எப்படி பாஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவை கொடுத்துருவார். அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அருளும் கொடுத்துருவார். அதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜபம் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனை இருக்காது, பிரச்சனை போயிடுது சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம இருக்கிற இடமே வந்து துக்காலயம் தான். துக்காலயத்தில் வந்து சந்தோஷத்தை நம்ம தேட முடியாது. சந்தோஷத்தை நம்ம தேடணும்னா அந்த துக்கத்தை எப்படி போக வைக்கிறதுன்றது நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு நோய் வந்திருக்குன்னா அந்த நோய்க்கு என்ன மருந்துன்றது நம்ம பார்க்கணும். நோய்க்கு மருந்தே பார்க்காம நோய் போகணும் எப்படி போகும்? தலைவலின்னு சொன்னா தலைவலி போகாது. வாயில சொன்னா தலைவலி போகாது. என்ன பண்ணணும்? நம்ம மருந்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு இருக்கிற தலைவலி எல்லாமே இந்த பௌத்திக வாழ்க்கையில் நம்ம வந்து பிறப்பு எடுத்ததுனால தான் நம்ம தலைவலி. அந்த தலைவலியை போக வைக்கிறோம்னா நம்ம மருந்து எடுத்துக்கணும். அந்த மருந்து தான் இந்த பகவானோட நாமம், பக்தரோட சாங்கித்யம், அப்புறம் வந்து சேவை செய்கிறது, கோயிலில் வந்து சேவை செய்கிறது. இதெல்லாமே பண்ண என்ன ஆகுது, நம்ம இதயத்தில் இருக்கிற கல்மஷம் எல்லாமே வெளியே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர என்னாகும், நம்மளுக்கு அந்த அறிவை பகவான் என்ன சொல்கிறாரு, 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம்னு சொல்கிறாங்க. தேஷம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயந்தி என்றார். என்ன வந்து நீங்க சததமா என்ன கீர்த்தனை பண்ணா, என்னோட பக்தர்கிட்ட சாங்கித்தம் எடுத்தா, என்ன புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நான் புத்தி நானே கொடுக்குறேன், அந்த புத்தி யோகம் நானே கொடுக்குறேன், ததாமி புத்தி யோகந்தம் நானே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால தொடர்ந்து நம்ம பகவானோட மாலையை வந்து நம்ம ஜபம் பண்ணிருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் அந்த சமயத்தில் வந்து நமக்கு நிறைய டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். இருந்தாலும் ஏதோ யாரோ மூலமாக, பக்தர் மூலமாவோ, ஃப்ரெண்டு மூலமாவோ, நம்ம நண்பர்கள் மூலமாவோ அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மந்தை வந்து நம்ம மெசேஜ் அனுப்புவார். அவர் வரமாட்டார், அவர் மற்றவங்களை அனுப்புவார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவார், அவர் தூதர்களை அனுப்புவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவர் அனுப்புவார். அப்போ நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும்.
ஏன்னா பகவான் வரலையே, நான் பக்தரை, நான் இத்தனை ரவுண்ட் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அவரே வந்து கொடுக்கணும் இல்லை, அவரே வந்து எனக்கு சொல்லணும் இல்லையா, அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். யாரோ ஒரு மூலமாக வருவார், அவர் ஏதோ ஒரு மூலமாக வருவார். நம்ம ஃப்ரெண்ட்ஸையே அனுப்புவாங்க, நம்ம பக்தர்களை அனுப்புவாங்க, இல்லைடா பகவத்கீதை நம்ம படிக்கும்போது அந்த நம்ம ஏதோ ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு அதில் பதில் அதில் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நிறைய கோணத்தில் வந்து அவர் அனுப்புவார் நம்ம. ஸோ அதனால் யாரெல்லாம் ஜபம் பண்ணியோ அவங்க ஜபம் பண்ண ஆரம்பிங்க. யாரெல்லாம் கோயிலில் வந்து சேவை செய்யல, கோயிலுக்கு வந்து சேவை செய்யுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது, அகம்ன்றது இருக்கும். அந்த அகமெல்லாம் போகணும்னா நம்ம நிறைய கோயிலுக்கு பக்தர்களை சேவை செய்ய செய்ய இதை போயிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நெக்ஸ்ட் டைம் மாலை கொண்டு வந்துடுங்க. வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் தயவுசெய்து மாலை இருக்கிறவங்க மாலை கொண்டு வந்துடுங்க. இங்கே கம்பல்சரி ஒரு ரவுண்ட் மாலை பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாமே பண்ணுறது நம்ம எதுக்காக பண்ணுறோம், நாமத்துக்காக தான். நாம ஜபத்தில் வந்து நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், அபராதம் இல்லாமல் நம்ம நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல குவாலிட்டியோட சாண்டிங் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம. ஏன்னா ஜபத்தில் வந்து 3 வகையான ஜபம் இருக்குது. அப்புறம் நாம அபராத், நாமாபாஸ், சுத்தநாம். இப்போ நம்ம வந்து நாம அபராதம் தான் இருக்கோம். அபராதம் செய்ய செய்ய நம்ம வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நாமாபாஸ்க்கு வந்துடும். நாமாபாஸ்னா அபராதம் இல்லாமல் நாமத்தை செய்யுது. அதுக்கப்புறம் சுத்தநாம், அது உயர்ந்தமான ஒரு நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம வந்துட்டு இருந்தால், ஏன்னா பக்தரை கூட செய்யும்போது இந்த நாமம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம கரெக்டாக செய்யணும், பக்தர்கள் உட்காந்துருக்காங்க. அது இல்லாமல் யார் இருக்காங்க, பாஸ் இருக்காங்க. நம்ம பாஸ் இங்கே நின்றுட்டு இருக்காரு, பார்த்துட்டே இருப்பார். அதனால் நம்ம கரெக்டாக செய்யணுன்ற அந்த ஒழுக்கம் வந்துடும். அந்த ஒழுக்கமும் அந்த பர்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே